பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது இப்போ நெறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. இந்த பர்சனல் ஃபினான்ஸா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மென்ட்டு, இன்சூரன்ஸு இது மாரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு வர வர ஆர்வங்கள் அதிகமாயிட்டே வருது. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். என்ன ஆச்சரியம்னா, சினிமா பத்தி பார்க்குற ஆர்வம் எவ்வளோ இருக்கோ, அதே அளவுக்கு ஃபினான்ஸ் மேலயும் மக்களுக்கு ஆர்வம் இருக்கு. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்க நம்ம கண்ட்ரில அப்படின்னா, அதில ஒன்லி 17% ஆஃப் த பீப்பிள்க்கு ஆர்கனைஸ் செக்டர்ல வேலை இருக்கு. ஒரு ஐடி, பேங்க், இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் இந்த மாரி வேலை பார்க்குறவங்க ஒன்லி 17%. அவங்களுக்கு தான் கரெக்ட்டா ஒரு ப்ரமோஷன், போனஸு, அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட், அந்த ரிட்டயர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்சிரும். அவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்ல. மீதி இருக்கிற 83% ஆஃப் த பீப்பிள்க்கு அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் தான். அதில வந்து நெறைய பேர் அதில வராங்க. யாருன்னா இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ, ஓலா, உபர், அதுக்கப்புறம் இந்த கூலி வேலை செய்றவங்க, வீட்ல சர்வன்ட் மெய்ட்ஸ், டிரைவர், கார்டன் வாட்ச்மேன் அந்த மாரி எக்கச்சக்கம் பீப்பிள் அந்த 83%ல வராங்க. அவங்கலாம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்னு சொல்லுவாங்க.